ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு FGBYT சேனல். நான் உங்கள் FGB. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் சீரீஸோட எபிசோட் 10. இந்த எபிசோடில் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு வில்லேஜர் ப்ரீடர் தான் கட்ட போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு அயன் ஃபார்ம் கட்டெல்லாம் நிரம்புறதுக்கு நிறைய வில்லேஜர்ஸ் தேவைப்படுவாங்க. அதனால நம்ம ஒரு வில்லேஜர் ப்ரீடர் கட்ட போகிறோம். அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். ஓய் அப்பா, இன்ட்ரோ கொடுக்கும்போது ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? நல்ல வேலை திரும்பினேன், இல்லை இன்னும் ஆயிருக்கு இருக்கு. ஓகே, இன்வென்ட்ரி யாரும் ஃபுல்லாக இருக்கா? இப்போ நம்ம இடத்த மட்டும் ரெடி பண்ணிட்டு வில்லேஜர்ஸை கூட்டின்னு வந்தால் போதும். ஐட்டம்ஸ் எல்லாம் எதுவும் கலெக்ட் பண்ண தேவையில்லை. எல்லாத்தையும் ஆல்ரெடி நான் எடுத்து வச்சிட்டேன். ஸோ வாங்க, இதை கூலியை மட்டும் அடைச்சிட்டு டக்குன்னு கிளம்புவோம் வீடு கட்டுறதுக்கு. அதுக்கு முன்னாடி ஃபுட்டு வேறு இல்லையா? இருங்க போய் சாப்பிட்டு வரேன். ஃபுட்டு ஏதாவது இருக்கா? 42 வீட்டு, சூப்பர். இது நம்மளுக்கு ஆனால் காசு ஒரு செஸ்ட்டு இடமே இல்லையாடா, காலியாகவே இல்லை. இது எடுத்து உள்ள வச்சிடலாம். போ நம்ம ஒரு லாவா டிஸ்பென்சர் மாதிரி தான் செய்யணும் கைஸ். ஆனால் அந்த வேஸ்டெல்லாம் நம்மளுக்குள்ளே வந்துக்கிட்டு ரொம்ப தொல்லை பண்ணிகிட்ருக்கு. ஸோ வாங்க மேலே போயிட்டு ப்ரெட்டு செஞ்சிடலாம். ஒரு கூட முடியலையே. போடா. ஓகே, இல்லை வந்துட்டு எங்கடா ப்ரெட்டு? ஒரு கேன்சல் பண்ணிட்டு 14 ப்ரெட்டு கிடைக்குது. ஓகே, அடி 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 சாப்பிட்றா சோத்து மூட்டை. ஆனால் பசிக்குது உனக்கு. ஓகே கைஸ், சீக்கிரம் வாங்க, நம்ம இடத்த போய் ரெடி பண்ணலாம். அப்புறம் போன எபிசோடு நம்ம டைமண்ட் ஆர்மருக்கு மாறிட்டு இருப்போம். ஸோ இதுக்கு மேலே நம்ம நெதரைட் ஆர்மருக்கு மாறணும். நெதரைட் மைன் பண்ண நம்மளுக்கு TNT எல்லாம் தேவைப்படும். ஸ்ட்ரிப் மைன் பண்ணுறதுக்கு எனக்கு பொறுமை இல்லை. ஸோ TNT மைன் பண்ண மாப் ஃபார்ம் கட்டணும். அதுவும் கட்டுவோம். மாப் ஃபார்மை கூட சீக்கிரமாகவே கட்டிடலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள், நான் டக்குன்னு கட்டுறேன். அப்புறம் நான் ஒரு சேலஞ்ச் வேறு சொல்லியிருந்தேன்ல, இந்த மைன்கிராஃப்ட் சீரீஸ் முடியறதுக்குள்ளே இது மொத்தம் 50 சப்ஸ்கிரைபர் அடிக்கணும். அது நம்ம பாதி வழியை தாட்டோம். இப்போ நம்ம 33 சப்பில் இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நல்ல ஒழுங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நான் டக்குன்னு நான் சொன்ன உடனே சப்ஸ்கிரைப் பண்ண நல்ல ஒழுங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இவன் மாதிரி ரொம்ப நேரமாக சொல்லியிருக்கிறான், என்னால் அட்ரேட் பண்ணுறேன். ஒன்றுமே உருப்படியாக இல்லை. இதெல்லாம் என்னத்துக்கு இருக்கு? எனக்கு லீடாக கொடுத்துட்டு சோடா. ஓடு ஓடு ஓடு. ஏய், என்ன துப்ப? ஐயோ, துப்புறானுங்க, வச்சிருவோம் வர்ற. ஓகே வாங்க, நம்ம சீக்கிரமாக இங்கேயே கட்டிடலாம். நம்மளுக்கும் வசதியாக இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு 5 பிளாக்கு. 1 2 3 4 5. இது 1 2 3 4 5. 1 2 3 4 5 இல்லை, இது 4 தானா? ஓகே, 5ஆவது வந்துடுச்சு. தோண்டு அவ்வளோதான். இப்போ இதை கீழே ஒரு 3 பிளாக் கீழே போகணும். தோண்டு போடு. மேலே கட்டணும்னா ஓகே, எவ்வளோ தூரம் கட்டினா போதும். நம்மளுக்கு வாட்டர் வேறு தேவைப்படும். 2 வில்லேஜர் வேணும். நமக்கு பொட்டேட்டோ வேறு வேணும். பொட்டேட்டோ வந்து வில்லேஜ்லேயும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு வில்லேஜ்லேயும் இல்லைன்னு நினைக்கிறேன் பொட்டேட்டோ. அதனால நம்ம இந்த வீட்டு ப்ரெட்டை வச்சு தான் ஓட்டணும். தோன்றா
ஓகே ஓகே கைஸ், நான் இந்த இடத்த மொத்தம் கிளியர் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நான் இப்போ மொத்த இடத்தையும் கிளியர் பண்ணிட்டேன். கிளியர் பண்ணிட்டப்பமா பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகே, இங்கே நான் மேலே இடத்துக்காக சொன்னேன். இப்போது இங்கே வந்து சென்டரில் வரணும். இப்படி போயிட்டு இப்படி எனக்கு மேலே ஏற்றிக்கலாம். இது சென்டர் இங்கே கட்டினா கரெக்டாக இருக்கும். இப்படி போகணும். ஓகே, 1 2 3 போட்டு இந்த 2 பிளாக்கை உடச்சிடணும். இப்படி ஒன்று நீங்கள் டேட்டில் தான் கட்டணுன்னு இல்லை, நான் சும்மா போட்டிகிட்ருக்கேன். இருங்க, நம்மளும் நான் ஏதாவது வச்சுருக்கேண்ணா இல்லை விடுங்க. வில்லேஜர் தானே வைக்க போகிறோம், டேட்லேயே கட்டிருப்போம். அப்புறமா இதை கொஞ்சம் அப்கிரேடெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுக்குள்ளே 2 வில்லேஜரை கூட்டின்னு வரணும். நான் வில்லேஜுக்கு போய்ட்டு 2 வில்லேஜரை கூட்டின்னு வரணும். அது இப்போ பெரிய தாவலியாக இருக்கும். இந்த சைட்லலாம் தோண்டிக்கணும். முதல்ல இருங்க, முதல்ல நம்ம உள்ளே கூட்டின்னு வந்துடலாம், அப்புறமா தோண்டுவோம். அப்புறம் அவனுங்க வெளில வந்துட்டானுங்கண்ணா. ஓகே கைஸ், நைட்டு வேறு ஆகிற மாதிரி இருக்குது. டக்குன்னு போய் தூங்கிட்டு போட் எடுத்துகிட்டு போய் கூட்டின்னு வந்துடலாம். போகிறா இன்னும் தூங்க முடியல. சரி இருங்க, நான் கீழே போயிட்டு போட் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்புறம் கீழே என்ன கட்டலாம்னு சொன்னேன், நீங்கள் யாருமே சொல்ல. ஸோ இந்த வீடியோலாம் சொல்லுங்கப்பா, கீழே என்னவா மாற்றலான்னு. செஸ்ட் ஏரியாவாக மாற்றிடலாமா? ஓகே, போட்டு இல்லைனா கிராஃப்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. பார்ப்போம் இருக்கா இல்லை. சரி, வுட் எடுத்துகிட்டு கிளம்பலாம். சீக்கிரம் போடா. க்ளோஸ் த டோர். போயிட்டு தூங்கிட வேண்டியது தான். ஓடுறா. இப்போ கிராஃப்டிங் டேபிளில் கிராஃப்ட் பண்ணிட்டு போயிடலாம். போட்டு 24 இருக்கா? ஓகே, போட்டுங்கடா. போட்டு கம்பி எங்கே இருக்கீங்க? இது வரைக்கும் 4 போட்டு வருது. இப்போ நம்மளுக்கு ஒன்றே போதும். கரெக்டான டைமில் தாங்க ஸ்வாண்ட்ரிங் ட்ரேடர் வந்திருக்கான். லீடு கொடுத்துட்டான். நம்மளுக்கு நான் சாதகமாகவே நடக்குது. நல்லது. சீக்கிரம் போயிட்டு 2 வில்லேஜருக்கு வர கூட்டின்னு வரணும். ஓடுறா. ஓடு. இந்த பக்கம் தான் எங்கேயாவது வில்லேஜ் இருக்கணும். சாப்பிடு. இதோ வில்லேஜ். என்னையா இது, வில்லேஜுக்கு வந்தாலே இப்படி இல்லாத மாட்டிக்கிறேன். எங்கே ஒரு பையன் காணும். இங்கே ஒரே ஒரு வீடு தான் மிஸ் இருக்கு. இங்கே நம்ம தண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம். மேலே கூட்டின்னு வரத்துக்கு ஈஸியாக இருக்கும் தண்ணி இருந்தால். ஆத்தா ஒருத்த நான் பார்த்துட்டேன். நம்மளுக்கு பச்சை சொக்கா வேணாம். தண்ணி போட்டு இறங்க வேண்டியது. தம்பே இரு, உன்னை நான் கூட்டின்னு போக போகிறேன். எங்கடா போற? ஓட எங்க போனா? இங்கே இருக்கான். இப்படி போட்டு டக்குன்னு போயிட்டு ஏறா உள்ள. சூப்பர், ஏற்றிட்டோம். இப்போ இன்னொருத்தனை வர பிடிக்கணுமா? இன்னொருத்தன் எங்கேறான்னு தெரில. ஸோ பார்த்துட்டு வருவோம். இன்னொருத்தன் எங்கே இருக்கான்னு பார்ப்போம். என்னங்க ஒரே வருஷம் தான் இருக்கான வில்லேஜில். அது வரைக்கும் தம்பி வாழாடி. உனக்கு ஜோடியை புடிச்சிட்டா வாழ டக்குன்னு. லீஷு
வாடா ஓத்தாடி வந்துட்டானா வந்துட்டான் கைஸ். அவனை தண்ணி போட்டு கீழே இழுத்துட்டா அவனுக்கும் டேமேஜ் விடாது. ஏன் எங்கே போனான்? இங்கே தான் எங்கே இருந்தான் அது வரைக்கும். வாடா வாடா வாடா. நல்லா அசையாமல் இருக்கான். இன்னும் சொல்ல வந்தேன், வேலையை காமிச்சிட்டான். இந்த கம்போஸ்ட்டை உடச்சி நம்ம கையோடு எடுத்துகிட்டு போயிடுவோம். யூஸ் ஆகும். அங்கே வந்து ஏறுறா. லீஷை வந்துருச்சா? லீஷு இதுவா அந்த டேட்லலாம் வரமாட்டீங்களோ? ஏய் நில்றா நில்றா நில்றா. ஏய் வாடா. இங்கே என்னங்க வரமாட்டேங்கிறான் அவன். யார் இப்படி முதல்ல கீழே போட்டுன்னு வரலாம். ஓ வரமாட்டேங்கிறானே. ஏன்டா இப்படி பண்ணுற? வாடா. இருங்க எனக்கு ஒரு ஐடியா. லீஷ் பண்ணிவிட்டு வந்துட்டான். சூப்பர். இப்போ அவன் மாதிரி எங்கே போய் தோஞ்சான்னு தெரில. இப்போ அவனை நான் உட்காந்து தேடணும். ஏய் வாடா. ஏன்டா உசுரம் வாங்குற? ஒரு வாட்டி இப்படி லாக்கை போட்டு அவனை கூப்பிட முடியும். ஓகேங்க, நான் அவனை பிடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அவன் தோற தாங்க முடியல. அவனே வந்து மாட்டிக்கினாங்க. எதுவுமே பண்ணல. இந்த பக்கம் போகலான்னு பார்த்தா அவனே வந்து மாட்டிக்கினான். இப்போ அவனுங்களை கூட்டின்னு வர போகணும். வாங்க வாங்க வாங்க. உங்களை கூட்டின்னு போகிறதுக்கு வாங்க. கூட்டின்னு போகிறேன் வாங்க வாங்க வாங்க. மேலே வாங்க மேலே வாங்க. சூப்பர். வாடா மேலே. ஏன்டா உசுரை வாங்குறீங்க? வந்துட்டோலைங்கடா. நீங்கள் என்ன அவனுங்க பறக்கிறானுங்க. அவன் வந்துட்டான். ஓ வாடா. உடச்சிட்டா வந்துடுவானுங்களா? வா 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 வா. பறக்காத வா. இப்போ இந்த பார்ப்போம். வா 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 வா. வாங்கடா வாங்கடா வாடா. உங்களை அது பார்க்காரெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குதா? சரி பார்க்கோ. ஓகே இப்படி மேலே ஏற வேண்டியது தான். தம்பி வாங்க. சரி நான் வர மூடி போட்டேன். வாடா மேலே. நல்லா நாங்கள் வரமாட்டேங்கிறான். என்னதா வரமாட்டிங்களா? மண்டடி தான் அவங்க வேற. நல்லா நாட்டுக்கோழி முட்டை மாதிரி மண்டியை வச்சுருக்கிறானுங்க. வந்து தொலைங்கடா. ஏன்டா உசுரம் வாங்குறீங்க என்ன? ஓகே வாடா வாடா வா. அப்படி வந்துட்டான். வா 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 வா. ஆவோ ஆவோ. வாடா. ஓகே இப்போ இன்னும் மேலே போகணுமா? வா 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 வா. ஆவோ பாய் ஆவோ பாய். சூப்பர் வந்துட்டானுங்க. வாங்கடா. ஏய் நீ ஃபார்மரெல்லாம் மாற்றாவில்ல. அங்கே வந்து நீ என்ன வேணால் மாறிக்கோ. ஓகே கைஸ், இதுக்கு மேலே இவனுங்களை கூட்டின்னு போகிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பேஸுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நான் இவனுங்களை பேஸுக்கு கூட்டின்னு வந்துட்டேன். இப்போ இவனுங்களை உள்ளே தள்ளுறது மட்டும்தான் வேலை. பொறுமையாக அந்த போட்டை உடச்சிட்டு எங்கடா வர்ற நில்றா நில்றா நில்றா. நீ எங்கே ஒன்றேங்கிறான்? டே 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 நில்றா நில்றா நில்றா. ஐயோ போட்டு கிழிச்சு வர போகுது.
இங்கே எதுக்கு ஓடலேங்கிறான்? பைத்தியக்கார பையில நில்றா போடுங்க. பாப்பா அடி ஏறிட்டான். இவனையும் கூட்டின்னு போக வேண்டியதான். இப்போ வா 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 ஜூ 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 வா 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 வந்துட்டான். அவங்க அசால்ட்டாக மைல் காட்டில் ஏறினான். இவன் என்னன்னா உசுரம் வாங்கினான். குழியில் ஊந்துடாது, அப்புறம் உன்னை தூக்குறது ரொம்ப கஷ்டம். ஓகே, இவனை முதல்ல உள்ள அனுப்பிச்சு வச்சிருவோம். போட தம்பியா சூப்பர். ஒருத்தன் ஒன்று போயிட்டான். இந்த இடத்த இப்போ உடச்சிடலாம். படி மையம் காட்டு எடுத்துட்டேன். இப்போ மேலே போகணும். இப்படி திரும்பிட்டு இப்படி கொஞ்சம் திரும்பி ஒன்ஸ் மோர் இப்படி திரும்பிட திரும்பிட்டு மேலே வா, கொஞ்சம் கிட்ட வாடா. சூப்பர். இப்போ இதை இப்படி போட்டோன்னா என்னங்க அவனை தாண்டி பிடிச்சி அவனா கொஞ்சம் பின்னாடி போட்டுக்கலாம். ஓகே, இப்படி திரும்பி கொஞ்சம் இப்படி வா. ஓகே ஓகே. இப்போ உடச்சா அவன் மேலே அவன் ஏறிப்பான்னு நினைக்கிறேன். சூப்பர், ஏறிட்டான். போடா. என்ன உள்ளே போவான், வெளியே நிற்கிறான். போடா உள்ள. என்னங்க உள்ளே போக மாட்டேங்கிறான். ஐயோயோ, நான் என்ன பண்ணுவேன் இப்போ அங்கே? இந்த இருங்க உடச்சிடலாம். ஜோயோ ஓடுறானே நில்றான். ஓடுறதுக்கு முன்னாடி இதை போட்டுருந்தோம். ஆனால் அவன் அங்கே இருந்தால் நான் எப்படி போடுவேன்? இங்கே போட்டுறீங்க. ஐயோயோ, அவனை வேறு அடிக்கிறானே. சை, ஓட இவன் எங்கே போனான்? அவன் அங்கே ஓடுறான். நில்றான். ஐயோ ஓடாதரா, நில்றாடி பைத்தியக்கார பையில. என்னங்க இவன் எங்கெங்கயோ போகிறான். இந்த 2 பிளாக்லேயும் போனால் நான் எப்படி போடுவேன்? கொஞ்சமாவது இப்படி வாடா. போட்டுரு. அப்போ அப்படி புஷ்டேன். ஓகேங்க, நான் இவனை உள்ளே அடைச்சிட்டு கூப்பிடுறேன். சரி, கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, ஒரு வழியாக 10 நிமிஷம் கஷ்டப்பட்டு இவனை உள்ளே அடைச்சிட்டேன். இப்போது சுற்றி இருக்கிறத இதை பிரேக் பண்ணணும். இதை உடைக்கணும். அதையும் உடைக்கணும். நடுவில் இருக்கிறத மட்டும் தப்பி தவறி கூட உடைச்சிடக்கூடாது. அப்புறம் மறுபடியும் முதலேருந்து அவனுக்குள்ள உள்ளே கூப்பிடணும். மேலே இருக்கிறதையும் உடைக்கக்கூடாது. ஓகே, இதுக்கு மேலே அந்த பக்கமே நான் தொட போகிறதில்ல. அவ்வளோதான். ஒரு வழியாக அவனுங்களை உள்ளே கூப்பிட்டேன், உள்ளே வச்சுட்டேன். இப்போ நான் பெட்டு போடணும். எடு. இப்போ நான் அதை சுற்றி பெட்டு போடணும். சுற்றி இருக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிடலாம். ஓகே, இந்த பக்கம் போட வேண்டியதுதான். 1 2 3 4 டேட் எடுத்துட்டு இப்படி 1 அப்படியே இது மேலே போட்டுட்டு மேலே ஏறிட்டு இங்கே 1 பெட்டு இங்கே 1 இதை உடச்சிட்டு இங்கே 1. இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் உடையணும். ஓட. ஓகே, நைட் வராது. நான் முதல்ல போய் தூங்கணும். ஜாம்பியால் வில்லேஜர்ஸை அடிக்க முடியாது. அதனால் நான் தைரியமாக இருப்பேன்.
ஆனாலும் அதை சுற்றி நான் இது என்னது வால் போடுறது நல்லது. அதனால நான் வாலை ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஆனால் எத்தனை வால் தேவைன்னு தெரில. குத்து மதிப்பாக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வேறு இன்னும் நைட் ஆகலையா? சரி இருங்க, நம்ம இன்னும் மேலே பிளாக் மட்டும் போட்டு வந்துடலாம். ஏறு மேலே. ஓகே, போடு வந்துட்டு போட்டு இருங்க. இங்கேயே தூங்கிடுவோம். இப்படியே தூங்கிட வேண்டியது தான். தூங்கியாச்சு. மேலே வேறு இப்படி ஆரணுமா? மேலே மேலே போயிட்டு இன்னும் 4 பெட்டு கரெக்டாக இருக்குது இந்த ஒரு ஃப்ளோருக்கு மட்டும். போடு இருங்க. இல்லைங்க, இது 2 ஃப்ளோர் தான் இப்படி போடணும். மீதி இருக்க பெட்டு கீழே சைடில் போட்டுடணும். தப்பாக போட்டேன். வட. ஓகே, உடச்சிட்டேன். ஓகே, வெரி குட்டு. இப்போ இந்த பக்கம் ஓட்டுறணும் பெட்டை, மீதி இருக்க பெட்டை. இங்கே ஒன்று போட்டு எடுத்துகிட்டு வந்த கம்போஸ்டர் ஒர்க் ஸ்டேஷனை எந்த பக்கம் போடுறது? வாங்க இங்கே வச்சிடலாம். ஒரு ஒர்க் ஸ்டேஷன் வச்சுட்டேன். ஒன்றே போதும். இன்னொருத்தன் வெட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இங்கே இருக்கிறதெல்லாம் உடச்சிடலாம். இப்போ நடுவில் இந்த பக்கம் தோண்டணும். 2 இப்படி தோண்டிப்போம். தோண்டு. இது என்னங்க இடம்? ஆஹா, இதுவே போதும். ஓகே, நான் தண்ணி போட்டு மேலே ஏறிடுறேன். சூப்பர். நம்ம ப்ரீடர் ஃபார்ம் இப்போ முடிய போகுதுன்னு சொல்ல போகிறேன். இன்னும் ஃபுல்லாக முடியல, முடிஞ்சிடும். இன்னும் வாலில் தான் போட்டேன்னா. ஓகே, வெறுப்பெடுத்து ஃப்ளவர்ஸ் எல்லாம். ஓகே, 10 வச்சா ஓகே. போட்டு இப்படி ஒன்று போட்டுப்போம். இது மேலே சுற்றி டார்ச் வர இருக்கணுங்க, இல்லைனா ஜாம்பி உள்ள ஸ்பான் ஆயிருங்க. 10 வால். சூப்பர். காபிள் ஸ்டோன், வேர் ஆர் யூ? அந்த டோரு இது இருக்கா? 49 காபிள் ஸ்டோன். இதுவே போதும். ஓடு. ஓட முடியலையா? எங்கடா ப்ரெட்டு? ப்ரெட் எடுத்து சாப்பிடுவோம். சாப்பிட்டு எண்ணி தாங்க கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுக்கிறோம். வால் 48 வால் 10 ஃபுல்லாக கிராஃப்ட் பண்ணிவிட்டு சீக்கிரம் போக வேண்டியது தான். ஓடு. ஓகே, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் மட்டும் இல்லை, அதுக்கு அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அமுக்கி வச்சுவாங்க. நான் ஒரு வாட்டி சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் அதை பண்ணுறேங்கப்பா. சப்ஸ்கிரைப் மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சேனல் வச்சுன்னுக்கிறோம். இந்த மாதிரி நாங்களும் பார்க்குறோம். அவங்க வீடியோலாம் நல்லாயிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். ஃபோர்ஸ் பண்ணலை, பிடிச்சிருந்தா சொல்லுங்கள்.
ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த கமெண்ட்டில் போயிட்டு ஆல்ரெடி சப்ஸ்கிரைப்டுன்னு சொல்லிட்டு ஒரு பச்சை கலர் ஹார்ட்டை போட்டுருங்க. மறக்காமல் அந்த லைக் பட்டனை வச்சிருங்க. ஓகேவா? அவ்வளோதான் கைஸ், நம்ம ப்ரீடர் ஃபார்ம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வில்லேஜரை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. எப்போ வேணுமோ வந்து வில்லேஜர்ஸு ப்ரீட் பண்ணி வச்சுட்டு புஷ்ட்டு போயினே இருப்போம். நாளாக பக்கமாக டார்ச்சர் வைக்கணுமா? நெக்ஸ்ட்டு வச்சுட்டு இங்கே ஒன்று வச்சுக்கலாம். என்னங்க வர முடியுது வெளியில்? சரி, வில்லேஜர்ஸால் வர முடியாது. இன்னும் கீழே தண்ணி மட்டும்தான் ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டோன்னா முடிஞ்சிடும். தண்ணி ஊற்றிட்டு அவனுக்கு கொஞ்சம் ப்ரெட்டை கொடுத்துடலாம். அவனுக்கு பாட்டு ப்ரீட் பண்ணுவானுங்க. சீக்கிரம் தண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். இருங்க. ஓடு 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 ஓடு. நல்ல வேலை அன்றைக்கி இது ஃபார்முக்கே நான் இது பண்ணி வச்சிட்டேன். ஓடுறா 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 கமாண்டா கபிலா ஓடுறா. போட்டு இந்த பக்கம் வந்து ஊற்றிடணும் தண்ணியை. என்னங்க இது? ஐயோ, இதை உடையணுமா? உடச்சிட்டு இங்கே இதை உடச்சிருவோம். விடுங்க. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ எங்கே போனாலும் கடைசியில் இவனுக்கு இங்கே தான் வரணும். ஓகே கைஸ், இதோட இந்த ப்ரீடர் ஃபார்ம் முடிஞ்சிருச்சு. இப்போ இவனுக்கு நான் ப்ரெட்டை மட்டும் தான் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி ப்ரெட்டு மட்டும் இல்லை, கேரட்டு கொடுக்கலாம். கேரட்டெல்லாம் வளர்ந்துட்டு தான் நல்லாயிருக்கும். போய் பார்க்கலாம். இருங்க, நம்ம ஃபார்மை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. இல்லைங்க, வளரலை. வளர்ந்த வீட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது வளர்ந்துருச்சு. ஓட ஓட இதுவும் வளர்ந்துருச்சு. இதுவும் வளர்ந்துருச்சு. இங்கே சீட்ஸு ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ப்ரெட்டு தான் வரும்னு நினைக்கிறேன் இந்த வீட்டுக்கு. எனக்கு சரியாக தெரியல எத்தனை வரும்னு. வாங்க, இந்த ஒரு கேரட் எடுத்துடலாம். கேரட் எடுத்துகிட்டு 3 கேரட் கிடச்சிருக்கு. அதில் 2 தான் நம்மளுக்கு இப்போ வரும். ஸோ வாங்க, டக்குன்னு போயிட்டு அவனுங்க இந்த கேரட்டும் இருக்கிற 4 ப்ரெட்டை கொடுத்துட்டா அவனுங்க ப்ரீட் பண்ணுவானுங்க. நம்புவோம். ப்ரீட் பண்ணியே ஆகணும், இல்லை டென்ஷன் ஆயிடுவேன். இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளே பிடிச்சி போட்டான் தெரியுமா? போடா போடா. நல்லா நாட்டுக்கோழி முட்டை மாதிரி 2 மண்டையை வச்சுனுக்குறானுங்க. இந்தாடா ப்ரெட்டு கேரட்டு. எதியாக ப்ரீட் பண்ணுங்கடா வெண்ணைங்களா. உடச்சிட்டு நம்ம போயிட்டு இன்னொரு ஒர்க் ஸ்டேஷனை ரெடி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஓகே, வேறு எங்கேயும் ஓப்பனில் இல்லைங்க. நம்ம போயிட்டு இன்னொரு ஒர்க் ஸ்டேஷனை ரெடி பண்ணிடலாம். அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரில. ஸோ வில்லேஜுக்கு போய்ட்டு நான் அதான் ஒர்க் ஸ்டேஷன் எடுத்துகிட்டு வரேன். அது வரைக்கும் நான் எடுத்துகிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், நான் போய் எடுத்துகிட்டு வந்துட்டு ஃப்ளெச்சிங் டேபிள். இப்போ ஒரு கம்போஸ்ட்ரு இன்னொரு ஃப்ளெச்சிங் டேபிளை போட்டோன்னா அவனுங்க மாறிடுவானுங்க. டக்குன்னு ப்ரீட் பண்ணுங்க. டேய், உங்களுக்கு நீங்கள் ப்ரீட் பண்ணுறதுக்கு நான் வெயிட் உக்காந்துக்கிறேன்னா இங்கே. அவனுங்க ப்ரீட் பண்ணுறதுக்குள்ளே சுற்றி இருக்கிறதெல்லாம் வச்சுருவோம். ஓட 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 தயவு செஞ்சு ஒர்க் ஆகணும். இல்லை எனக்கு வெறுப்பு அப்படியே ஏறும் பாருங்க. ஒர்க் ஆகுதுங்க. சூப்பர், ப்ரீட் பண்ணுறானுங்க. என்ன அந்த குட்டி மட்டும் அங்கேயே நிற்குது. ஏய் குட்டி, வா அங்கேருந்து. என்னங்க குட்டி வரமாட்டேங்குது. தம்பி குட்டி கீழே விழு. சூப்பர், கீழே விட்டான். இப்போ அங்கே அவன் மண்டே பாருங்களே, உடம்பு எப்படி இருக்கு, அவன் மண்டை எப்படி இருக்கு. ஒருத்தனை தான் ப்ரீட் பண்ணுவீங்களாடா? சரி கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை அடிச்சு வச்சுருங்க.
எபிசோட் 11 நம்ம கண்டிப்பாக தான் நல்லதாக பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச மாப் ஃபார்ம் தான் கட்டுவேன், அந்த ஐடியாவில் தான் நான் இருக்கேன். ஸோ see you all in the next video. Tata, bye bye.